இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, மார்க்கு எழுதின நற்செய்தி நூலின் 8வது அதிகார வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 7ஆம் அதிகாரத்திலே பாரம்பரியத்தை குறித்தும் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதை குறித்தும் உண்மையிலேயே நம்மை தீட்டுப்படுத்துவது எது உள்ளிருந்து வெளிவருவது என்பதை குறித்தும் சிரோபேனிக்கே புறஜாதி பெண்ணான கிரேக்க பெண்ணின் மகளை பேய் பிடித்தலிலிருந்து சுகப்படுத்தினதை குறித்தும் காது கேளாத ஊமை மனிதனை சுகப்படுத்தினதை குறித்தும் நாம் பார்த்தோம். இந்த அதிகாரத்திலே 8ஆம் அதிகாரத்தின் 1-10 வரைக்கும் 4000 பேருக்கு இயேசு கிறிஸ்து உணவளிப்பதை குறித்தும் 11ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் பரிசேயர்கள் ஏரோதியர்கள் அடையாளத்தை கேட்டதை குறித்தும் அதை தொடர்ந்து 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் பெத்சாயிதாவிலே ஒரு குருடனை 2 முறையாய் சுகப்படுத்துவதை குறித்தும் 27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் பிலிப்பி செசேரியாவிலே பேதுரு அவர்தான் மேசியா கிறிஸ்து என்று அறிக்கையிடுவதை குறித்தும் 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் இயேசு தனது மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் மார்க்கு சுவிசேஷத்தில் முதல் முறையாய் முன்னறிவிக்கிறதை குறித்தும் 34ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதன் விலைக்கிரயம் என்ன என்பதை குறித்தும் நாம் இதிலே பார்க்கின்றோம். விசேஷமாக இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்ட மேசியா என்பது மிக தெளிவாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே துன்புறுத்தப்பட்டு மரித்து உயிரோடு எழும்பின மேசியா, நாம் அவரை பின்பற்ற விரும்பினால் நாமும் இந்த உலகத்திற்கு மரித்து கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த பாடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகின்றோம். 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து மீண்டும் 4000 பேருக்கு உணவளித்ததை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் 5000 பேருக்கு உணவளிக்கின்றார். அது ஒரு முதல் சம்பவம். அதை தொடர்ந்து வந்த இந்த 2வது சம்பவத்திலே 4000 பேருக்கு இயேசு உணவளிக்கிறார். திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ செய்தியை கேட்பதற்காக. அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு தங்களுடைய உணவையும் பொருட்படுத்தாதபடி இயேசு கிறிஸ்துவிடம் தங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய எண்ணத்தோடு வந்தார்கள். அன்பானவர்களே, நாம் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இயேசு கிறிஸ்துவை நாடி தேடுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனதன் காலத்திலே நமக்கு என்ன வேண்டியதை தர வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் அதை தருவார் என்பதையும் இந்த அற்புதமான சம்பவத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. 2வது வசனத்தில் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். 3 நாளாய் சாப்பிடாமல் இயேசு கிறிஸ்துவிடம் தங்கி அவருடைய செய்திகளை கேட்கிறார்கள். அவர்கள் மேல் இரக்கம் கொண்ட ஆண்டவராகிய கர்த்தர் திரும்பவுமாய் சொல்லுகிறார், இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே. தூரத்திலிருந்து வந்தவர்கள் மேல் மிகுந்த கரிசனை கொண்டவராக இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்ப அவர் விருப்பம் இல்லாதவர்களாக இவர்களுக்கு உணவளிக்கும்படியாக அவருடைய சீசர்களிடத்தில் கேட்கின்றார். உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசர்களிடத்தில் கொடுத்தார். இதற்கு முன்னாக ஜனங்கள் அனைவரையும் தரையிலே இயேசு கிறிஸ்து பந்தியிருக்க பண்ணுகின்றார். அவர்களிடமிருந்த சிறு மீன்களையும் அவர் வாங்கி அவைகளையும் ஆசீர்வதித்து பரிமாறும்படி சொல்லுகின்றார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆண்டவராகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்முடைய தேவைகள் எதுவாயிருந்தாலும் எவ்வளவு பெரிதாயிருந்தாலும் அதை முழுமையாய் நிறைவு செய்வதற்கான வலிமை அவருக்கு உண்டு. 5000 பேரை போஷித்த போது 12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள்.
4000 பேரை போஷித்தபோது 7 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள். கர்த்தர் மீதி எடுக்கும் அளவுக்கு அவர்களை போஷிக்கிறவராக காணப்படுகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. 11ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் பரிசேயர்கள், ஏரோதியர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். அவர்களை குறித்து அவர்களுடைய புளித்த மா போன்ற உபதேசத்திற்கு கவனமாய் இருக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அநேக அடையாள அற்புதங்களை கண்களினால் பார்த்து ருசித்து ஒருவேளை இயேசுவின் இந்த கூடுகையிலே வந்து உணவருந்தி இருக்கலாம். ஆனாலும் வானத்திலிருந்து அடையாளத்தை கேட்கிறவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துதான் தேவகுமாரன் என்று அவர்களால் விசுவாசிக்க முடியாத காரணத்தினால், அவருடைய அவநம்பிக்கையின் காரணத்தினால் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி வருகிறவர்களுக்கு அடையாளங்களோ அற்புதங்களோ கிடைப்பது அரிது என்பதை நாம் இதிலே பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து அவருடைய போதனையை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும்போது பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகின்றார். பரிசேயருடைய புளித்த மா என்பது ஆண்டவருடைய நீதியான கற்பனைகளை ஒருபுறம் ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு அவருடைய வார்த்தையையும் சித்தத்தையும் நம்பாதபடி தங்களுடைய மத சடங்காச்சாரத்தை மட்டுமே நம்பி வாழ்வது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏரோதியருடைய புளித்த மா என்பது சதுசேயரோடு இணைந்து பக்தியற்ற உலக பிரகாரமான கொண்டாட்டங்களையும் உலக பிரகாரமான காரியங்களையும் பின்பற்றுவது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் சம்பந்தம் கலந்து அவர்களுடைய போதனைகளுக்கு அடிபணிந்து வாழாதபடி இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வ வல்லவராகிய கர்த்தரை முழுமையாய் நம்பி விசுவாசிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இன்னும் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் பெத்சாய்தாவிலே ஒரு குருடனை இயேசு கிறிஸ்து அதிசயமான விதத்திலும் வித்தியாசமான விதத்திலும் சுகம் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பெத்சாய்தா ஊர் இயேசு கிறிஸ்து அதிகமாக வந்து போய் அவருடைய சீசர்களுடைய ஊர். பெத்சாய்தாவிலே இயேசு கிறிஸ்து அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்திருந்தாலும் அவர்கள் மனம் திரும்பாதபடி தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் அலட்சியம் செய்தவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே பெத்சாய்தா ஊருக்கு ஐயோ என்று இயேசு கிறிஸ்து கூறியிருந்தாலும் அந்த ஊரிலிருந்து தன்னிடம் வரும் தனிநபர்களை கர்த்தர் சந்தித்து அவர்கள் எந்தெந்த பின்னணியிலிருந்து சூழ்நிலைகளிலிருந்து வந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து அவர்களையும் குணமாக்கி அவர்கள் தேவைகளை சந்தித்து கொண்டிருந்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர் பெத்சாய்தா ஊர் குருடனை அவன் கையை பிடித்து பெத்சாய்தா கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் அவனுடைய கண்களிலே உமிழ்ந்து துப்பி அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்கின்றார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனிதரை மரங்களைப் போல காண்கிறேன் என்று கூறுகின்றார். மறுபடியும் அவன் மேல் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்கின்றார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து அவரையும் தெளிவாய் காண்கிறேன் என்று கூறுகின்றார். முழுமையான சுகம் கொடுக்கிறவராகிய ஆண்டவர், வித்தியாசமான விதத்திலே சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஆகவே அற்புதங்கள், அடையாளங்கள், சுகங்கள் இவை அனைத்தும் ஒரே விதமாக ஒவ்வொருவருக்கும் நடக்காது என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். 8ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் பிலிப்பு செசரியாவிலே பேதுரு இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று அறிக்கையிடுகிறதை நாம் இதிலே காண முடிகின்றது. இயேசு கிறிஸ்து என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டபோது உம்மை யோவான் ஸ்நாகன் என்றும்
சிலர் எலியா என்றும் சிலர் தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று கூறுகின்றார். மறுபடியுமாய் மிகுந்த ஆர்வமாய் இயேசு கிறிஸ்து கேட்கின்றார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று. பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்று வெளிப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை யார் என்று நம்பியிருக்கிறோம்? ஒரு குணமாக்குகின்ற வைத்தியர், டாக்டராக நம்புகிறோமா? ஒரு நண்பராக, ஒரு தலைவராக, அல்லது தேவைக்கு உதவி செய்கிறவராக, அல்லது நமக்கு எல்லா காரியத்திலும் எடுபிடி வேலை செய்கிறவராக நம்புகிறோமா? உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவானவர் மேசியா, விடுவிக்க வந்தவர், நம்முடைய ஆண்டவர் என்பதை முழுமையாய் நம்பி விசுவாசிக்கிறோமா என்று நாம் நம்மை சோதித்து பார்ப்போமாக. மேசியாவானால் மேசியாவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க அழைக்கப்பட்டோம். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் முன்னறிவிக்கிறதை 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே நாம் தெளிவாக காண முடிகின்றது. மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவனென்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். மிக தெளிவாக தன்னுடைய மரணத்தையும் யார் யாரால் தான் மரணமடைய போகிறேன் என்பதையும் 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழப் போகிறார் என்பதையும் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் பேதுரு இயேசு கிறிஸ்துவை தனியே அழைத்து கொண்டு போய் கடிந்து கொண்டான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லுகின்றார். நாம் கர்த்தருக்கு ஏற்றவைகளை சிந்தித்து நடக்க வேண்டும். எப்பொழுதும் அது மேடானாலும் காடானாலும் துன்பமானாலும் இன்பமானாலும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 8ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதின் விலைக்கிரயத்தை குறித்து தெளிவாக சொல்லுகின்றார். ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் இயேசு கிறிஸ்து அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகின்றார். சிலுவை என்பது துன்பம், மரணம், அவமானம், பரிகாசம், ஒதுக்கி தள்ளுதல், சுயவெறுப்பு போன்ற பல்வேறு விதமான நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கும் போதும் இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த சிலுவைகளை எடுத்துக்கொண்டு அவரை நாம் எப்போதும் பின்பற்றி செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையிலே பாவத்துக்கு எதிராக எல்லா நாளும் போராட்டம் நடத்தி வருகிறோம். தேவனுடைய ராஜ்யத்திலே முன்னேறும் போது சாத்தானுடனும் அந்தகார சக்திகளுடனும் நாம் யுத்தம் செய்யும் போது பல துன்பங்களுக்கும் ஆளாகின்றோம். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய பகை, ஏளனம் போன்றவற்றையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகளே இருக்கிறோம். எப்படிப்பட்ட பரிகாசம் உலகத்தினால் துன்பப்படுத்தப்பட்டாலும் கர்த்தருக்குள்ளாய் நிலைத்து நிற்க அழைக்கப்பட்டோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். 35வது வசனத்தில், தன் ஜீவனை இரட்சிக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்து கொள்ளுவான் என்று ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே சுவிசேஷத்து நிமித்தமாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாகவும் நாம் இந்த உலகத்திலே எந்தவித பாடுகளையும் சுமந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதை வேதம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகின்றது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லை என்பதை வேதம் தெளிவுபடுத்துகின்றது. ஆகவே கர்த்தருக்காக நம்முடைய ஜீவனை அர்ப்பணித்து அவர் சித்தத்தின்படி வாழ்ந்து அவர் நமக்கு வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை, நித்திய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்போம் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படி வாழ்வதற்கு கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தையும் தந்தருளுவார்.